வணக்கம், ஹலோ, நமஸ்தே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹிந்தியில பேசிக் WH கொஸ்டின்ஸ் தான். இந்த WH கொஸ்டின்ஸ் வச்சு ஹிந்தியில கேள்விகள் எப்படி நம்ம கேட்கலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். வாட் என்ன, கியா, வாட் இஸ் யுவர் நேம், உங்களுடைய பெயர் என்ன, ஆப்கா நாம் கியா ஹே, ஆப்கா அப்படின்னா உங்களுடைய, பெயர் அப்படின்னா நாம், என்ன அப்படிங்கிறதுக்கு கியா ஹே அப்படின்னு சொல்றோம். வேர் எங்கே, கஹா, வேர் இஸ் யோர் ஹவுஸ், உங்களுடைய வீடு எங்கே உள்ளது, ஆப்கா கர் கஹா ஹே, ஆப்கா அப்படின்னா உங்களுடைய, கர் அப்படின்னா வீடு, கஹா அப்படின்னா எங்கே, உள்ளது அப்படிங்கிறதுக்கு தான் ஹே அப்படின்னு கேட்குறோம். வென் எப்பொழுது, கப், வென் ஆர் யூ கோயிங், நீங்கள் எப்போது போகிறீர்கள், ஆப் கப் ஜா ரஹே ஹே, ஆப் அப்படின்னா நீங்கள், கப் அப்படின்னா எப்போது, ஜா அப்படின்னா போ அப்படிங்கிறது, போகிறீர்கள் அப்படிங்கிறதுக்காக ஜா ரஹே ஹே அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். விச் எது, கோன்சா, விச் இஸ் யோர் புக், உங்களுடைய புத்தகம் எது, ஆப்கி கிதாப் கோன்சி ஹே, ஆப்கி அப்படின்னா உங்களுடைய, புத்தகம் அப்படின்னா கிதாப், எது அப்படிங்கிறது தான் கோன்சி ஹே அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். இப்போ விச்சுக்கு வந்து நம்ம கோன்சாவும் யூஸ் பண்ணலாம், கோன்சியும் யூஸ் பண்ணலாம். எங்கே கோன்சா யூஸ் பண்ணணும், கோன்சி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து அந்த வேர்ட் வந்து ஆண்பாலா பெண்பாலா அப்படிங்கிறத பொறுத்து தான் மாறும். நம்ம ஏற்கனவே முன்னாடி இருக்க நான் இந்த ஹிந்தி ப்ரோனவுன்ஸ் வீடியோவில் வந்து சொல்லியிருக்கிறேன். மேரா மேரி மேரே பார்த்த இடத்துல எந்த ஒரு உயிரற்ற பொருளாக இருந்தால் கூட அதை வந்து ஹிந்தியில் வந்து ஆண்பால் பெண்பால் அப்படின்னு பிரிக்கப்பட்டிருக்கும். அந்த மாதிரி இந்த இடத்துல நம்ம கிதாப் அப்படிங்கிற வேர்டு வந்து யூஸ் பண்ணுறோம். கிதாப் அப்படின்னா புத்தகம், கிதாபுங்கிறது வந்து பெண்பால், பெண்பால் அப்படிங்கிறதுனால நம்ம கோன்சி அப்படிங்கிறத வந்து யூஸ் பண்ணுறோம். இதே ஆண்பால் வேர்டுனா நம்ம வந்து கோன்சா அப்படின்னு யூஸ் பண்ணணும். ஹூ யார், கோன் ஹூ ஆர் யூ, யார் நீங்கள், ஆப் கோன் ஹே, ஆப் அப்படின்னா நீங்கள், கோன் ஹே அப்படின்னா யார் அப்படின்னு அர்த்தம். யார் நீங்கள், நீங்கள் யார் அப்படிங்கிறத ஆப் கோன் ஹே. ஹூஸ் யாருடைய, கிஸ்கா, ஹூஸ் புக் இஸ் திஸ், இந்த புத்தகம் யாருடையது, யஹ் புஸ்தக் கிஸ்கி ஹே, யஹ் அப்படின்னா இந்த, புத்தகம் அப்படின்னா புஸ்தக், கிஸ்கி ஹே அப்படின்னா யாருடையதுன்னு அர்த்தம். இங்கேயும் அதே மாதிரி தான், கிஸ்கா அப்படிங்கிறத வந்து நம்ம ஆண்பாலுக்கு பயன்படுத்துவோம், கிஸ்கி அப்படிங்கிறத வந்து பெண்பாலுக்கு பயன்படுத்துவோம். இங்கே புஸ்தக் அப்படிங்கிற வேர்டு வந்து பெண்பால், அதனால நம்ம கிஸ்கி அப்படிங்கிற வேர்டு வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். வை ஏன், கியூ, ஒய் ஆர் யூ கோயிங், நீங்கள் ஏன் போகிறீர்கள், அப் கியூ ஜா ரஹே ஹே, ஆப் அப்படின்னா நீங்கள், ஏன் அப்படின்னா கியூ, போகிறீர்கள் அப்படிங்கிறதுக்கு ஜா ரஹே ஹே. ஹவ் எப்படி, கேசே, ஹவ் ஆர் யூ, எப்படி இருக்கிறீர்கள், ஆப் கேசே ஹே, ஆப் அப்படின்னா நீங்கள், கேசே ஹே அப்படின்னா எப்படி இருக்கிறீர்கள் அப்படிங்கிறது, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்னு கேட்போம்ல, அதுதான் ஆப் கேசே ஹே. ஹவு மெனி எத்தனை, கித்னே, ஹவு மெனி சில்ட்ரன் டு யூ ஹாவ், உங்களுக்கு எத்தனை குழந்தைகள் உள்ளனர், ஆப்கோ கித்னே பச்சே ஹே, ஆப்கோ அப்படின்னா உங்களுக்கு, கித்னே அப்படின்னா எத்தனை, பச்சே அப்படின்னா குழந்தைகள், உள்ளனர் அப்படிங்கிறது தான் ஹே அப்படின்னு சொல்கிறோம். எத்தனை குழந்தைகள் உள்ளனர் அப்படிங்கிறதுக்கு கித்னே பச்சே ஹே அப்படின்னு கேட்குறோம். ஹவு மச் எவ்வளவு, கித்னா, ஹவு மச் மணி டு யூ ஹாவ், உங்களிடம் எவ்வளவு பணம் உள்ளது, ஆப்கே பாஸ் கித்னா பைசா ஹே, ஆப்கே பாஸ் அப்படின்னா உங்களிடம், நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், அந்த மேரா மேரி மேரே வீடியோவில் பார்த்துருக்கோம். மேரே பாஸ் அப்படின்னா என்னிடம்னு பார்த்துருப்போம். அது மாதிரி ஆப்கே பாஸ் அப்படின்னா உங்களிடம், கித்னா அப்படின்னா எவ்வளவு, பைசா அப்படின்னா பணம், உள்ளது அப்படிங்கிறதுக்கு ஹே அப்படின்னு கேட்குறோம். உங்களிடம் எவ்வளவு பணம் உள்ளதுக்கு ஆப்கே பாஸ் கித்னா பைசா ஹே. இதே மாதிரி தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். இன்னும் நிறைய கேள்வி வாக்கியங்களை பார்க்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ, தன்யவாத்.